ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து தேசத்தில் பிறந்ததான ஏமி கார்மைக்கல் அம்மையாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் பார்த்தீங்கன்னா 1867ஆம் ஆண்டு அயர்லாந்து தேசத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவருடைய தாய் தகப்பனார் பார்த்தீங்கன்னா நல்ல பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள். நல்ல சபைக்கு பிள்ளைகளை அழைத்து சென்று வேத வார்த்தைகளிலே வளரும்படியாக, பிள்ளைகள் அனுதினமும் ஜெபிக்கும்படியாக அவர்களை பக்தியோடு வளர்த்தி வந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவளுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைராக்கியம் காணப்பட்டது. ஆண்டவரை குறித்து சிறு வயதிலிருந்தே நல்ல ஜெபிக்கிறவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஏமி கார்மைக்கல் உடைய கண்கள் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து தேசத்தில் இருக்கிறவருடைய கண்கள் எல்லாம் நீல நிற கண்களாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய கண்கள் மாத்திரம் பழுப்பு நிறத்தில் காணப்பட்டதுனால இவர்களுக்கு ஒரு வருத்தம் காணப்பட்டது. தன்னுடைய தாயார்கிட்ட சொல்லுவார்கள், என் கண்ணு மட்டும் ஏன் அம்மா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கு, எனக்கும் உங்களை போல கண்கள் வேணும்னு சொல்லி. அப்போ அவர்கள் ஆண்டவர் இடத்துல போய் ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்களாம். ஆண்டவரே, என்னுடைய கண்களையும் என் தேசத்து ஜனங்களுடைய கண்களை போல நீல நிறமாக மாற்றுங்கன்னு. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் காணப்படவே இல்லை. அவளுக்குள்ளாக அதிக பாரங்கள் சிறு வயதிலேயே ஏற்பட்டது. ஒரு சிறு பெண் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்று தின்பண்டங்களை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாங்களாம். அந்த நேரத்தில் அவர்கள் அதிகமாக கிழிந்த உடைகளை போட்டு மழையில் நனைந்து கொண்டு நின்ற சூழ்நிலையை பார்த்த உடனே அந்த சிறு வயதிலேயே இவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் வந்ததாம். அவர்கள் வீட்டில் போய் ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரில் எழுதுனாங்களாம், உன்னை போல சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நான் வளர்ந்து பெரியவளாகி நான் சம்பாதிக்கும் போது அவளுக்கென்று ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுப்பேன், அவளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை அந்த சிறு பிராயத்திலேயே ஒரு பாரத்தோடு அவர்கள் பெற்றுக்கொண்டார்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அவளுடைய தகப்பனார் திடீரென்று மரித்து போகிறாங்க. அவங்க சோர்ந்து போகவே இல்லைங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளுடைய மேலே கவனம் செலுத்தி சிறுவர் ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். 500க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கருத்தாக போதித்து வந்தார்கள். எந்த சின்ன பிள்ளையை பார்த்தாலும் விடவே மாட்டார்களாம். ஆண்டவருடைய அன்பு அதிகமாக அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறதான அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு தரிசன பாரம் ஏற்பட்டது. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா 18வது வயதில் ஹட்சன் டெய்லர் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் மூலியமாக சுவிசேஷ கூட்டத்தை அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ளாக ஒரு பாரம் ஏற்பட்டது. மிஷனரிகள் இவ்வளவாக கடினப்படுறாங்களே, மிஷனரிகள் இப்படியாக பிரயாசப்பட்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறாங்களே, எனக்கும் அப்படிப்பட்ட பாரம் வேணுமேன்னு சொல்லி அவர்கள் பிரயாசப்படுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் வில்சன் என்ற ஒரு ஊழியக்காரரும் அதிகமாக மிஷனரிகளை குறித்து இவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவரை பார்த்தீங்கன்னா இவர் சொந்த மகளாக அவளை ஏற்றுக்கொண்டு ஒரு வளர்ப்பு மகளாக அவரை வளர்த்தி வந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் அதிகமாக உலக மிஷனரிகளை குறித்து இவர்களுக்கு போதித்து வந்த போது இவர்களுக்குள்ளாக மிஷனரி குறித்ததான ஒரு பாரம் உண்டாச்சு. மிஷனரிகளை குறித்து நானும் போய் அநேகருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தை பெற்றவர்களாக ஜப்பான் தேசத்தில் ஊழியத்துக்காக போனாங்க. ஆனால் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி என்ற நோய் ஏற்பட்டது நிமித்தமாக அவர்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் திரும்பி அவர்களுடைய உடல்நிலையில் எவ்வளோ பலவீனங்கள் வந்த போதும் தாங்கள் முடங்கி போகாதபடிக்கு நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்தே ஆகணும்னு சொல்லி அவர்கள் பாரப்பட்டு இந்திய தேசத்துக்காக ஊழியத்துக்கு புறப்பட்டு வராங்க. இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா டோனாவூர் என்ற ஊரில் திருநெல்வேலி பகுதியில் அவர்கள் ஊழியத்தை தொடங்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை என்று சிறு பிள்ளைகளை அவர்கள் பெற்றோரை விட்டு பிரித்து கோயில்களிலே வளர்க்கும் ஒரு முறை உண்டாயிருந்தது. சிறு பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை விட்டவர்களாக, அவர்களுடைய அன்பு கிடைக்காதவர்களாக, அவர்களை அந்த இடத்துல தவறாக பயன்படுத்தும்படியாக கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்கப்பட்டதான அநேக பெண்களுடைய நிலை குறித்து இவர்கள் அதிகமாக பாரப்பட்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அடிமைத்தன கட்டுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் மீட்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் அதற்காக பிரயாசப்பட்ட போது அதிகமாக அவர்கள் மேல
குற்றச்சாட்டுகள் வந்தது. அவர்களை சமுதாயங்கள் எதிர்த்தார்கள். அவர்கள் மேல பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தார்கள். இவர்கள் சிறு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு கடத்துறவர்களே என்று சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்த போது அவர்கள் விடாமுயற்சியாக ஆண்டவருக்காக நான் இந்த பிள்ளைகளை எல்லாம் மீட்டெடுக்கணும், இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படிப்பட்ட சமுதாய சீரழிவுக்குள்ளாக அழிந்து போகக்கூடாது, இவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக நல்ல பிள்ளைகளாக வளர்க்கப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளாக அவர்கள் சேர்த்து கொண்டு அந்த தோனாவூர் என்ற பகுதியில ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி அங்கு நல்ல ஒரு வீட்டிலே இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து அவர்கள் தாயாராக இருந்து வளர்க்க ஆரம்பித்தார்களாம். இப்படிப்பட்டதான ஒரு அன்பு நிறைந்த ஒரு தாயாராக அவர்கள் வாழ்ந்தாங்க. அநேக விதவை பெண்களுக்கு இன்னுமாக தொழிலை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து தங்களுடைய சொந்த காலிலே அவர்கள் நிற்கணும்னு சொல்லி பெண்களுக்கு நல்ல தொழில்களை கற்றுக் கொடுத்தார்களாம். இப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஊழியங்கள் அதிகமாக பெருகினது. எல்லா ஜனங்களும் நல்ல வழியிலே நடக்கும்படியான நற்காரியங்களை அறிந்து கொண்டாங்க. சத்தியத்தை அதிகமாக போதித்து வந்தாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தின் மக்களை போலவே இந்திய ஆடைகளை உடுத்தும்படியாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டாங்க. எல்லாவற்றிலும் தேவனை அவர்கள் முன்மாதிரியாக வைத்து தன் மேல தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்துல அவர்கள் நல்ல சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. அவர்களுக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி கால் அடிபட்டு 20 ஆண்டுகள் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த படுக்கையில் இருந்த போது பார்த்தீங்கன்னா அவர்கள் 30க்கும் மேற்பட்டதான புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தின் மூலியமாக வருகிற வருமானத்தை வைத்து அவர்கள் பிள்ளைகளுக்கு அந்த டோனாவூர் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வசதிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான பாரம் நிறைந்த மிஷனரிகளை நாம இந்த நாட்களிலே நம்ம பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். இப்படி அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செஞ்சாங்க. ஊழியத்துல எவ்வளோ போராட்டங்கள் வந்த போதோ, சரீரத்துல எவ்வளோ பலவீனங்கள் வந்த போதோ அதை பெரிதுபடுத்தாதவர்களாக ஆத்துமாக்களை குறித்த பாரங்கள் அவளுக்குள்ளாக அதிகமாக காணப்பட்டது. இந்த நாளையில இப்படிப்பட்ட மிஷனரிகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நம்ம பிள்ளைகளை எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்துல நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி நாம பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதான மிஷனரிகளை அறிவிக்கிறதுல நாம் இந்த நாட்களிலே துரிதப்படணுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் வேண்டாத கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றுகிறதான சூழ்நிலை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலும் இன்னைக்கு அநேக வேண்டாத தவறான காரியங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலை. நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில அவர்கள் நிலைத்து நிற்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அதிகமாக போதிக்கணும். மிஷனரி வாழ்க்கை வரலாறுகளை நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மிஷனரியுடைய காரியங்களை அவர்கள் அறியும்படியாக நம்ம பிரயாசப்படணும். அப்போ இதை போல தவறான கலாச்சாரத்திலே சிக்கிக்கொண்டு அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் மீட்கும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட மிஷனரிகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இவர்களை எல்லாம் நம்ம சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி இதிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. God bless you.